Hello friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரஷ்யா இந்தியாவுக்கு su-75 Checkmate அப்படிங்கிற ஒரு அதிநவீன 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை கொடுப்பதற்கு முன் வந்திருக்காங்க. இந்த su-75 Checkmate விமானம் அமெரிக்க தயாரிப்பு F-35 விமானத்திற்கு போட்டியா ரஷ்யா உருவாக்கி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்தியா இந்த விமானத்தை வாங்கலாமா? அப்படி வாங்கினா இந்திய விமானப்படைக்கு கிடைக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன, su-75 விமானத்தோட செயல்திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்தியா தன்னுடைய கடற்படைக்கு TEDBF அப்படிங்கிற ஒரு அதிநவீன டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில TEDBF விமானத்துல இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செஞ்சிருக்க காவேரி இன்ஜினை பயன்படுத்தணும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்தியா உள்நாட்டில் டெவலப் செஞ்சிருக்க காவேரி இன்ஜினோட செயல்திறன் என்ன, அந்த இன்ஜினை TEDBF விமானத்துல பயன்படுத்தலாமா, அப்படி பயன்படுத்தினா இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, எதற்காக இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் காவேரி இன்ஜினை TEDBF விமானத்துல பயன்படுத்த சொல்றாங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அமெரிக்காவின் F-35 விமானங்களை உலகின் பல நாடுகள் வாங்குவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. தற்போது வரைக்கும் கிட்டத்தட்ட 19 நாடுகள் F-35 விமானத்தை வாங்கி தங்கள் படையில் இணைச்சிருக்காங்க. சமீபத்துல கூட கிரீஸ் நாடு அமெரிக்காவின் F-35A விமானங்களை வாங்குவதற்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. உலகின் பல நாடுகள் அமெரிக்காவின் F-35 விமானத்தை வாங்குவதற்கு போட்டி போடுவதற்கு முக்கியமான காரணம், தற்போதைய நிலையில இந்த F-35 விமானம் தான் உலகின் தலை சிறந்த 5th ஜெனரேஷன் ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட் விமானம். 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான டெவலப்மெண்ட்ல அமெரிக்கா ஒரு முன்னேறிய நிலையில இருக்காங்க. உலகின் எந்த நாடும் அமெரிக்காவோடு போட்டி போட முடியாது. இந்த சூழ்நிலையில ரஷ்யா அமெரிக்காவின் F-35 விமானத்திற்கு போட்டியா su-75 Checkmate அப்படிங்கிற ஒரு அதிநவீன 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை டெவலப் செய்ய போறதா 2021ல அறிவிச்சாங்க. மார்க்ஸ் 2021 இன்டர்நேஷனல் ஏவியேஷன் அண்ட் ஸ்பேஸ் ஷோல வச்சு ரஷ்யா இந்த அறிவிப்பை வெளியிட்டாங்க. அதாவது ரஷ்யா அமெரிக்காவின் F-35 விமானத்திற்கு போட்டியா su-75 Checkmate அப்படிங்கிற ஒரு லைட் வெயிட் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை உருவாக்குவதற்கு தற்போது முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ரஷ்யா 2021ல அறிவிப்பை வெளியிடும் பொழுது 2023வது வருடத்துல su-75 Checkmate விமானத்தோட முதல் பறத்தல நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தாங்க. ஆனா தற்போது நடந்து வரும் உக்ரைன் ரஷ்யா போர் காரணமா ரஷ்யாவால இந்த su-75 விமானத்தை குறிப்பிட்ட நேரத்துல டெவலப் செய்து முடிக்க முடியல. இதுவரைக்கும் இந்த su-75 விமானத்தோட ஒரு புரோட்டோடைப்பை கூட ரஷ்யா இன்னும் உருவாக்கல. இந்த சூழ்நிலையில தான் ரஷ்யா இந்தியாவை இந்த su-75 Checkmate விமானத்தை வாங்கும்படி கோரிக்கை வச்சிருக்காங்க. அதாவது இந்திய படையில் பயன்பாட்டில் உள்ள MiG-29 விமானங்களை ரீப்ளேஸ் செய்வதற்கு ரஷ்யா இந்த su-75 Checkmate விமானங்களை ஆஃபர் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரஷ்யா su-75 விமானத்தை இந்தியாவை வாங்க சொல்லி பல்வேறு விதங்கள்ல அழுத்தம் கொடுத்து வருவதா செய்திகள் வெளிவந்திருக்கு. என்ன பொறுத்த மட்டில் இந்தியா இந்த su-75 விமானத்தை வாங்க கூடாது. ஏன்னா தற்போதைய நிலையில ரஷ்யாவால இந்த su-75 விமானத்தை குறித்த நேரத்துல டெவலப் செய்து முடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம விமானத்தோட பெக்க கூட ரஷ்யா இன்னும் முடிவு செய்யல. இதற்கு முன்னாடி இந்தியா ரஷ்யாவுடன் இணைந்து su-57 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை டெவலப் செய்ய முயலும் பொழுது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே பல பிரச்சனைகள் ஏற்பட்டது. குறிப்பா சொல்லணும்னா இந்தியா su-57 விமான ப்ராஜெக்ட்ல அதிக பணம் கான்ட்ரிபியூட் செஞ்சாலும் விமானத்தோட டெக்னாலஜிய ரஷ்யா இந்தியாவுக்கு கொடுக்க மறுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம su-57 விமானத்தோட ஸ்டெல்த் திறன்ல இந்திய விமானப்படைக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு. இதனால இந்தியா 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான ப்ராஜெக்ட்ல இருந்து வெளியேறிட்டாங்க. தற்போது இந்தியா AMCA அப்படிங்கிற ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை உள்நாட்டிலே டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்தியா எதற்காக ரஷ்யாவை நம்பி மறுபடியும் ஒரு வெளிநாட்டு
வெளிநாட்டு விமானத்தை வாங்கணும். இந்தியாவால அடுத்த 8 முதல் 10 வருடங்களுக்குள் AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை வெற்றிகரமா டெவலப் செய்து முடிக்க முடியும். ஏன்னா AMCA விமானத்திற்கு தேவையான பெரும்பாலான சப்சிஸ்டங்களை இந்தியா ஏற்கனவே டெவலப் செஞ்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி சமீபத்துல AMCA ப்ராஜெக்டுக்கு ஒப்புதல் கொடுத்து 2 பில்லியன் அமெரிக்க டாலர்களை நிதியா ஒதுக்கி இருக்காங்க. இதன் காரணமா AMCA ப்ராஜெக்ட் அதிவேகமா நகர்ந்து கொண்டிருக்குது. அது மட்டும் இல்லாம தேஜஸ் MK2 அப்படிங்கிற ஒரு மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை உருவாக்குவதற்கும் இந்தியா தற்போது முயன்று வந்துகிட்டு இருக்காங்க. இந்த தேஜஸ் MK2 விமானங்கள் தற்போது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள ரஃபேல் போர் விமானங்களுக்கு நிகரான விமானமா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதனால இந்தியா வரும் காலத்துல எந்த ஒரு நாட்டிடம் இருந்தும் விமானங்களை வாங்கும் நிலை இருக்காது. ரஷ்யா இந்த su-75 செக்மேட் விமானத்தை 2800 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறந்து சென்று தாக்குதல் நடத்தும் வகையில வடிவமைச்சு வந்துகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 7400 கிலோகிராம் எடை கொண்ட ஆயுதங்களை சுமந்து சென்று இந்த விமானங்கள்னால தாக்குதல் நடத்த முடியும். அதிகபட்சமா மாக் 1.8 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இந்த விமானங்கள்னால தாக்குதல்களை நடத்த முடியும். அது மட்டும் இல்லாம அதிக எலக்ட்ரானிக் வார்ஃபேர் கவுண்டர் மெஷர் சிஸ்டங்கள் கொண்ட விமானமா இந்த su-75 விமானத்தை ரஷ்யா உருவாக்கி வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியா உருவாக்கி வரும் AMCA போர் விமானம் su-75 விமானத்தை விட அதிக செயல்திறன் கொண்டதா இந்தியா உருவாக்கி வந்துகிட்டு இருக்காங்க. அதனால இந்தியாவுக்கு இந்த su-75 செக்மேட் விமானங்கள் தேவை கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த அப்டேட், இந்தியா காவேரி அப்படிங்கிற ஒரு விமான இன்ஜினை 1996 இருந்து டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த இன்ஜினை தற்போது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள தேஜஸ் MK1 விமானத்திற்காக இந்தியா உருவாக்க தொடங்கினாங்க. ஆனா இந்த இன்ஜினை உருவாக்குறதுல ஏற்பட்ட கால தாமதம் காரணமா தற்போது தேஜஸ் விமானத்துல GE404 இன்ஜினை பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த இன்ஜினை டெவலப் செய்யறதுல கால தாமதம் ஏற்பட்டதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா விமான இன்ஜினை உருவாக்குவதற்கான பல ஃபெசிலிட்டிஸ் இந்தியால அப்போது கிடையாது. காவேரி இன்ஜினோட பல காம்போனன்ட்ஸ சோதனை செய்வதற்கு இந்தியா ரஷ்யாவுக்கு தான் எடுத்து செல்வாங்க. இதனால இந்த விமான இன்ஜினை உருவாக்குறதுல பெரிய கால தாமதம் ஏற்பட்டுச்சு. ஆனா தற்போது காவேரி இன்ஜின் டெவலப்மெண்ட் ஒரு மெச்சூரான ஸ்டேஜ் அடைஞ்சிருக்கு. காவேரி இன்ஜினால 80 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த சூழ்நிலையில காவேரி ட்ரை இன்ஜினை இந்தியா டெவலப் செய்து வரும் காத்தக் பாமர் விமானங்கள்ல பயன்படுத்துவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. தற்போது நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் காவேரி ட்ரை இன்ஜினை இந்திய கடற்படைக்காக டெவலப் செய்யப்பட்டு வரும் TEDBF விமானத்துல பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. தற்போதைய நிலையில இந்திய கடற்படை விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல MiG-29K விமானங்கள் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த விமானத்தோட இன்ஜின்ல பல பிரச்சனைகள் இருப்பதனால இந்தியா பிரான்சிடமிருந்து ரஃபேல் M போர் விமானங்களை வாங்க போறாங்க. இதற்கான பேச்சுவார்த்தைகள் தற்போது போய்கிட்டு இருக்கு. இன்னும் ஓரிரு மாதங்கள்ல இந்த விமானத்தை வாங்குவதற்கான ஒப்பந்தம் பிரான்ஸ் மற்றும் இந்தியாவுக்கு இடையில் கையெழுத்தாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த சூழ்நிலையில தான் இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செய்து வரும் TEDBF விமானத்துல காவேரி ட்ரை இன்ஜினை பயன்படுத்தணும் அப்படின்னு குரல்கள் எழ ஆரம்பிச்சிருக்கு. காவேரி ட்ரை இன்ஜினை கேஸ் டர்பைன் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிற இந்திய நிறுவனம் டிசைன் செஞ்சிருக்காங்க. இந்த இன்ஜின் TEDBF விமானத்திற்கு ஏற்ற இன்ஜின் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஏன்னா தற்போது இந்தியா பிரான்சிடம் இருந்து வாங்கும் ரஃபேல் M போர் விமானத்துல M88 இன்ஜின் பயன்படுத்தப்படுது. இந்த இன்ஜினோட த்ரஸ்ட் 75 கிலோ நியூட்டன் தான். ஆனா இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செஞ்சிருக்க காவேரி ட்ரை இன்ஜினோட த்ரஸ்ட் 80 கிலோ நியூட்டன். ரஃபேல் M போர் விமானத்துல பயன்படுத்தப்படும் M88 இன்ஜினை விட அதிக த்ரஸ்ட் கொண்டதா இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செஞ்சிருக்க இந்த காவேரி இன்ஜின் இருக்குது. அதனால இந்த இன்ஜினை TEDBF விமானத்துல பயன்படுத்தலாம் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. தற்போது நிலையில TEDBF விமானத்துல அமெரிக்க தயாரிப்பு F414 இன்ஜினை பயன்படுத்துவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. ஆனா இந்த F414 இன்ஜின் அமெரிக்காவின் GE நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டு வருது. இந்த சூழ்நிலையில உக்ரைன் ரஷ்யா போர் காரணமா அமெரிக்கா ரஷ்யா மீது பல பொருளாதார தடைகளை விதிச்சிருக்காங்க. இதன் காரணமா GE நிறுவனத்தினால விமான இன்ஜின்களை
தயாரிப்பதற்கு தேவையான மெட்டலை இறக்குமதி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. இதனால ஜி நிறுவனத்தினால தேஜஸ் MK-1A விமானத்திற்கு இந்தியா ஆர்டர் செஞ்சிருந்த இன்ஜின்களை சப்ளை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கா வேணுமென்றே இந்தியாவுக்கு விமான இன்ஜினை கொடுப்பதுல காலம் தாழ்த்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்தியா உள்நாட்டுல டெவலப் செய்து வரும் காவேரி இன்ஜினை அதிவேகமா டெவலப் செய்து வரும் காலத்துல இந்தியா உருவாக்கும் விமானங்கள்ல பயன்படுத்தணும் அப்படிங்கிற குரல்கள் எழ ஆரம்பிச்சிருக்கு. இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செய்யும் TEDBF விமானம் அதிகபட்சமா 25 டன் எடையை சுமந்து கொண்டு பறக்கும் வகையில உருவாக்கப்பட உள்ளது. இதே 25 டன் எடையை சுமந்து கொண்டுதான் ரஃபேல் எம் போர் விமானம் பறக்குது. ஆனா ரஃபேல் எம் போர் விமானத்துல பயன்படுத்தப்படும் M88 இன்ஜின் காவேரி இன்ஜினை விட குறைவான த்ரஸ்ட் கொண்டது. அதனால இந்தியா உருவாக்கி வரும் TEDBF டெக்பேஸ் ஃபைட்டர் ஜெட் விமானத்துல 80 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் கொண்ட காவேரி இன்ஜினை பயன்படுத்தலாம் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லி வர்றாங்க. இந்தியா TEDBF விமானத்துல 98 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் கொண்ட F414 இன்ஜினுக்கு பதில் 80 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் கொண்ட காவேரி இன்ஜினை பயன்படுத்தினா வரும் காலத்துல இந்தியால ஏரோ இன்ஜின் செக்டார் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடையும். அது மட்டும் இல்லாம இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செஞ்சிருக்க காவேரி இன்ஜினை விமானத்துல பொருத்தி பயன்படுத்தும் பொழுது அந்த இன்ஜின்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து காவேரி இன்ஜினோட செயல்திறனை அதிகப்படுத்த முடியும். இதன் மூலமா வரும் காலத்துல இந்தியாவின் காவேரி இன்ஜினை உலகின் தலை சிறந்த விமான இன்ஜினா மாற்றுவதற்கு இந்தியாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம காவேரி இன்ஜினை இந்தியா தயாரிக்கும் விமானங்கள்ல பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னா மிகப்பெரிய அளவுல விமான இன்ஜின் தயாரிப்புல இந்தியா வளர்ச்சி அடையும். இதன் காரணமா பல இந்தியர்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும். இந்திய முப்படைகள்ல பயன்படுத்தப்படும் அனைத்து ஆயுதங்களையும் இந்தியாவிலே தயாரிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தற்போது செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில காவேரி இன்ஜினை TEDBF விமானத்துல பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னா இந்தியாவின் ஏரோநாட்டிக் செக்டார்ல மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும். வரும் காலத்துல விமான தொழில்நுட்பத்திற்காக எந்த ஒரு நாட்டையும் இந்தியா நம்பி இருக்க வேண்டிய நிலை இருக்காது. அதனால இந்தியா காவேரி ட்ரை இன்ஜினை TEDBF விமானத்துல இணைக்கக்கூடிய இந்த ரிஸ்க எடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் காவேரி ட்ரை இன்ஜின்ல சில வேலைகள் பாக்கி இருக்கு. அதனால அந்த விமான இன்ஜினை TEDBF விமானத்துல இணைக்க கூடாது அப்படின்னு பேசி வந்துட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த மட்டில் TEDBF ப்ராஜெக்ட் இன்னும் ஸ்டார்ட் செய்யப்படல. அதனால இந்தியாவுக்கு நிறைய நேரம் இருக்கு. TEDBF ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் செய்வதற்குள் இந்தியா காவேரி ட்ரை இன்ஜினை டெவலப் செய்து முடித்து TEDBF விமானத்துல காவேரி ட்ரை இன்ஜினை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியா அமெரிக்க தயாரிப்பு F414 இன்ஜினை TEDBF விமானத்துல பயன்படுத்தணுமா, இல்ல இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செஞ்சிருக்க காவேரி ட்ரை இன்ஜினை பயன்படுத்தணுமா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.